ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான 7வது வாரத்தோட 2வது நாள் மதிய ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிலவரம் கலவரமாக நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு நம்மளோட சேனலையும் பாருங்கள். அதை தான் பார்க்குறோமே அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் பார்த்தா திடீர்னு வீக்லி டாஸ்க் ஒன்று வருது, பயங்கரமாக வரும். அப்படி பார்த்தா என்னத்தை சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் எவ்வளோ டாஸ்க் இருக்குது. ஏஞ்சல் வெர்சஸ் டீமான் டாஸ்க் இருக்குது, கோடி கூடு அந்த டாஸ்க் இருக்குது, ஸ்கூல் அந்த டாஸ்க் இருக்குது, எவ்வளோ டாஸ்க் இருக்குது, கொட்டி கிடக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்களாம் பழி வாங்கணும்னா பிக் பாஸ் வந்துட்டு அந்த மணிக்கூண்டு டாஸ்க் வச்சார் பாருங்க, 24 மணி நேரமும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும். அந்த ஒரு டாஸ்க்கை வச்சு இவங்களெல்லாம் பொழக்கணும். ஏன்னா உள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டம்மியாக இருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்கிற விஷயம், பொதுவான கருத்து என்னென்னா, திவாகர் போனதுலேருந்து பிக் பாஸை பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் அவரை வச்சு ஏதாவது ஒருத்தவங்க காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் போனதுலேருந்து எதுவுமே இல்லை, எல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இவங்க தான் வெளியே போகணும், நீங்கள் யாரை சொல்வீங்க? எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யாரை சொல்வீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் பார்வதி இருந்தாலும் இப்போ வந்துட்டு திவ்யா மறுபடியும் வந்துட்டு மாதம் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,718 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.85. ஸோ திவ்யா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் விக்ரமுக்கும் இப்போ ரொம்ப முட்டிக்கிட்டே இருக்குது. காலையில் வந்து தேவையில்லாமல் விக்ரம் வந்து இவங்களை சண்டை போட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. இதில் இன்னொரு ஒரு கொடுமை என்னென்னா, திவ்யாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு எஃப்ஜே ட்ரை பண்ணுறாராம். நீங்கள் ட்ரை பண்ணி அப்படியே கலையை அறுத்துட்டாலும் என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. எஃப்ஜேவுக்கு இது வேறு வேலையே இல்லை போல இருக்குது. சாண்ட்ரா தான் சொல்கிறாங்க, ஒன்றை தான் வந்து அவன் வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னோடனே இவங்க சொல்லிட்டாங்க, நமக்குலாம் இது செட் ஆகாது, நான்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தெறிக்க விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் பண்ணுற பித்தலாட்டங்கள்லாம் சொல்கிறார். இதே நான் அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, அங்கே அதே இடத்துல வந்து வியானாவோ இல்லை சுபிக்ஷாவோ இருந்தால் இவர் பேசுவாரா அப்படின்னு. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, இவங்களும் நம்மளும் தான் பேசிகிட்டு இருக்கணும். அது வந்துட்டு பிக் பாஸ்க்கு விஜய் கண்ணுக்கு தெரிய மாட்டுது. 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,320 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.21. இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, திவ்யா வந்து என்ன பெருசாக பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அதுக்கு 30,000 ஓட்டு வந்திருக்கு. விஜய் பார்வதி தான் ஃப்ரம் டே ஒன்லேருந்து இது வரைக்கும் என்னென்னமோ பண்ணி கெட்ட பேர் எல்லாம் வாங்கி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி காலையிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி விஷயங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களுக்கு 27,000 ஓட்டு தான் வருது. இது எப்படி இந்த டவுட் ஏன் உங்களுக்கு வருது? ஏன் திவ்யாவுக்கு வரக்கூடாதா? அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் போடுறாங்க, விஜய் பார்வதிக்கு ஃபேன்ஸ் கம்மியாக இருக்காங்க அதனால தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அடுத்த ஒரு ட்விஸ்ட் இருக்குது உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆங்கரிங்கை பற்றி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணாங்க, செம்ம மாதம் இருந்துச்சு. உடனே சபரிக்கு மூக்கு வேர்த்துருச்சு, நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது பிக் பாஸ் கலாச்சி விட்டாப்புல, எல்லோரும் வந்து உள்ளே போங்க திரைகள் வந்து மூட போகுது அப்படின்னு. தேவையா? நேற்று அதே மாதிரி தான் வேலையை பண்ணுறாரு. என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி விஜய் பார்வதிக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. அதனால தான் எல்லோரும் விஜய் பார்வதி சொல்கிறாங்க, விஜய் சபரின்னு யாருமே சொல்லவே இல்லையே. 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா செம ஷாக்கு. உங்கள் இதயத்தை வந்துட்டு பலமாக வச்சுக்கோங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க இதை தயவு செஞ்சு கேட்காதீங்க, பார்க்காதீங்க, ரொம்ப பலகீனம் ஆகிடுவீங்க. என்னென்னா 3வது பேஸில் வந்துட்டு விக்ரம் தான் இருக்காரா அப்போ இந்த டைலாக் அடுத்ததுக்கு வச்சுக்கோங்க. விக்ரம் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 21,894 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.58. ஸோ விக்ரம் அதாவது இது வரைக்கும் நோகாமல் நொங்கு தின்றுட்டார். இப்போ என்னன்னா வெப்ஜே வந்துட்டு நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கம்மியான வேலை இருக்குது, அதனால் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு வேலை சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னவொடனே அவங்க ஒரு இடத்த காமிச்சு இதை செய்யுங்க அப்படி சொன்னவொடனே எப்படியா இப்போ இந்த இடத்த பெருக்கணும் அப்படின்னு வேலை கொடுத்தா அந்த இடத்துல குப்பையை போடாதீங்கன்னு இவரு ஒரு வேலையை கொடுக்குறாரு. ஏன் அங்கே குப்பை போடுவாங்க தான் பெருக்க சொல்கிறாங்கன்னா, நான் பெருக்கிறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயே குப்பையை போட வேணாம். எப்படி என்ன கையை பிடிச்சி ஈட்டியா வந்துச்சா அந்த மாதிரி இருக்குது. குப்பை ஒழுகுன்னு தான் உன்னை பெருக்க சொல்கிறோம், அங்கே ஏன் நீங்கள் குப்பையை போடுங்க, நான் பெருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே இனிமேல் குப்பையை போடாதீங்கன்றாரு. இது ஒரு பிரச்சனையாக வந்து காலையிலேருந்து அவ்வளோ அமுழ்த்துமொழியில் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வேறு போராட்டம் பண்ண போகிறாங்க. அப்படியே பெரிய சுதந்திர போராட்ட தியாகி இவர். போராட்டம் பண்ணவொடனே 1000 பேர் அப்படி திரண்டுருவாங்க. இவர் எப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவார்னு தான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வேறு இவ்வளோ பேச்சு வேறு. கூட இருந்த வியானாக்கே ஒரு பண்ணுற விஷயங்கள் பிடிக்கலன்னு அதை வந்து மூஞ்சிக்கு நேராக சொன்னாங்க. ஸோ விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சொன்னது, இதையும் பலவீனமானவங்க தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வருவாங்க பார்த்தீங்களா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த மாதிரி இருக்குது. இப்போது
4வது பிளேஸில் கெமி வந்திருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க கெமியா? நல்லா பாருங்கள், கனி அந்த மாதிரி வேறு ஏதாவது பேராக இருக்க போதுன்னா இல்லை, உண்மையாகவே கெமி தான். இவங்களால ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 21,150 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.22. காலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று நைட்டு வந்துட்டு 11வது பிளேஸில் இருந்தாங்க. எங்கே 11வது பிளேஸில் இருந்தாங்க. நடந்து வந்தால் கூட இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அது எப்படி ஜெட்டு வேகத்தில் இவ்வளோ தூரத்தில் 4வது பிளேஸில் வந்தாங்கன்னு தெரியல. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா, மேலே இருக்கிற விக்ரமுக்கும் கெமிக்கும் வெறும் ஒரு 600 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போது மேலே வந்துடுவாங்களா 3வது பிளேஸ்க்குன்ற மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்ல, அப்படி என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்க்குறான். நேற்று ஒன்று பண்ணாங்கங்க, அதனால தான் இவ்வளோ வந்திருக்கு. என்னங்கன்னா ஓடி வந்து அந்த பேஸ்கெட் பாலை அந்த கூடக்குள்ளே போட்டாங்க. அதுக்கு இவ்வளோ ஓட்டா அப்படின்றாங்க. அது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு, அதனால தான் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் ஃப்ரம் டே ஒழுது இது வரைக்குமே பெருசாக அவங்க பண்ணதே இல்லை, எதுவுமே பண்ணதில்லை. சரிங்களா, சும்மா அங்கங்கே வந்து காமெடியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுற காமெடி இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. என்னத்தை செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பற்றி சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 19,349 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.35. அந்த குறும்படத்தை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணார். நான் கூட லட்சே உண்மையாக ஃபீல் பண்ணுறாருப்பா, என்னம்மா ஃபீல் பண்ணுறாங்க, அவனை போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது ஃபுல்லாக வன்ம மோடுன்னு. நேற்று விஜய் பார்வதி அந்த கெஸ்ட்டு முன்னாடி பேசினோடனே வயிறு எரியுது அவருக்கு. ஜெலஸில் எங்கே ஈனோ எங்கே நான் போய் குடிக்கணும்னு சொல்லிட்டு போய் தடுக்கிறார். வேணும்ட்டு இருப்பா, கெஸ்ட்டு பேசுறதுக்கு சொல்லியிருக்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கோம், இதை நாங்கள் உங்கள் மூஞ்சில் துணிக்கிறோம், நீங்கள் பாருங்கன்ற மாதிரி வந்துட்டு பண்ணுறாரு. காலையில் அதே மாதிரி விஜய் பார்வதி சூப்பராக ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே நானும் ஒரு விஜய் நானும் பண்ணுறேன் பார் பாகு என்னென்னமோ பேசுகிறாரு. இன்னும் அது வந்தவொடனே சூப்பராக சொன்னார். ஆனால் என்ன தெரியுமா, எல்லோரும் சாப்பிட்டீங்களா, வடை நல்லா இருந்துச்சாவான். சரி தான், விஜயை பற்றி பேச வடையை பற்றி பேசியிருக்காரு, இவெல்லாம் ஒரு விஜயவா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. என்னத்தை சொல்ல, எல்லாம் வைத்தறிச்சல், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 14,148 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.84. ஸ்டார்டிங்கில் வந்து சேச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களை வந்து புகழ்ந்து பேசினா அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து சேச்சி வாயை திறந்தா கேமே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வர வந்து இவங்களுடைய விஷயங்களே வேறு மாதிரி இருக்குது. அதுவும் இவங்களோட இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு சபரி, அடுத்தது கனி. ஏன் அப்படின்னா சபரி வந்து இவங்க மேலே ஒரு பெரிய பழியை போட்டார். நீங்கள் தான் வேணுட்டுமே ப்ராங்க்ன்ற மாதிரி ஏதாவது பண்ணி என்னுடைய இத்தனை வருஷ கேப்டன் வாழ்க்கையை வந்துட்டு கெடுக்கிறதுக்கு நீங்கள் முற்படுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டார். அதனால் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க, என்ன போய் இப்படி சொல்லிட்டானேன்னு. ஆனால் இன்னுமே தெரில சாண்ட்ராவோட ப்ரெஷ்ஷு இப்போ வந்து எங்கே போய் இருக்குது, எங்கே என்ன நடக்குது, அந்த ப்ரெஷ்ஷுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். சாண்ட்ரா பற்றி என்ன நினைக்கிறீங்க? 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 12,577 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.08. கனிக்கு நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா கமருதி மேலே அவ்வளோ கோவம். ஏமா கோவம்னா, ஏங்க விஜய் பார்வதி மேலே எல்லோரும் கோவப்பட முடியாதுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு எல்லோரும் ஒரே ஆளை குத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யாரை குத்துறது, அவங்களுக்கு அடுத்தபடியாக கமருதி தான் குத்தணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பாக வருதான். கமருதினை பார்த்தாவே வந்துட்டு வெறுப்பாக இருக்கான். அவருக்கு அறிவே இல்லையா. காலையில் வந்து நேற்று நைட்டு வந்து விக்ரம் கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க. என்ன சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, பிரஜனும் இவர் தான் என் லிஸ்ட்டில் இருந்தாங்க, என் லிஸ்ட்லேயே இல்லாத ஆளுங்க. அதில் வந்து பிரஜனாவது கொஞ்சம் சென்சிபிளாக பேசுவார், இவருக்கு சென்ஸே கிடையாது. எங்கே சென்சிபிளாக பேசுகிறது, அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பிரஜன் வந்து கமருதினை வந்து என்னோடய காம்படிட்டர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்ம சிரிப்பு. அப்புறம் அவர் இல்லாமல் உங்களுக்கு வேறு யார் காம்படிட்டராக வருவாங்க அப்படின்னு அவ்வளோ மட்டமாக கமருதினை கலாய்க்கிறாங்க. கனி அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாடிட்டாங்களாம். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,875 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.74. ஸோ வியானா திடீர்னு பார்த்தீங்கன்னா விஸ்வரூபமாக வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு வருது. எப்படி போன வாரம் பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாக வந்துச்சு, கரெக்டாக இல்லையா? இப்போ ஏன் ஓட்டு வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எஃப்ஜே கூட ஒரு லவ் ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக போகுது. எல்லாருமே வந்துட்டு இப்போ பார்த்தீங்களா எஃப்ஜேவும் வியானாவை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஏமா உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்னா, எங்கள் அண்ணன் தான் இந்த ஐடியா கொடுத்தாரான். யாரா ஐடியா கொடுத்தது பார்த்தா, முன்னொரு காலத்தில் கிபி 1945 நம்ம விக்ரம் சொல்லியிருக்காரு. நைட்டு நம்ம வியானா உட்கார வச்சு நீ வேணால் இதை ட்ரை பண்ணி பாருன்னு. அதை இப்போ யூஸ் பண்ணுறாங்க வியானா. இவங்க அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை எஃப்ஜே வந்துட்டு இவங்கள அந்த வலையில் விழ வைக்கிறாங்களோ தெரியல. ஆனால் ஆக மொத்தத்தில் அடி வாங்க போகிறது யார்? வியானா மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை கூட சுற்றிட்டு இருந்தார். அடி வாங்கினே வெளியே போனது ஆதிரை, நல்ல டஃப்பான ஒரு பிளேயர். இப்போ வியானா என்னத்தை சொல்ல. 9வது பிளேஸ் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,833 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.72. கேமும் ஒன்றும் கிடையாது. ஆனால் அனலைசிஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இதில் வேறு வந்து ஒரு சைக்கோத்தனமாக ஒரு சில விஷயங்கள். அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு சந்தோஷம், அடுத்தவங்க பொருளை திருடி வச்சு அதில் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம்.
விஜய் சேதுபதிக்கிட்டே சொல்கிறாங்க, ஏம்மா என்னை வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டால், அது ஒரு டோபமைன் சார் எனக்கு, உட்காருங்க உங்ககிட்ட போய் பேசலாம் பாரு அப்படின்னு மாதிரி காண்டாயிட்டார். இதில் என்னென்னா இப்போ விஜய் பரவி வெறுப்பேற்றுறாங்களாம் நேற்று. அப்படியே வந்து அவரை கையை பிடிச்சிட்டு கமுருது கையை பிடிச்சி வம்பட கூட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்க. அசிங்கமாக இல்லையா? ஒரு மாதிரி இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு இவரும் ஆல்ரெடி லவ் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் தெரிஞ்சும், அவங்களுக்கும் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு தெரிஞ்சும் வேணுட்டுமே அங்கே போய் குட்டையை குழப்புறாங்களே, இது எதுக்கு? இவங்க தான் ஆல்ரெடி துஷார் லவ் பண்ணாங்கன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல. என்ன ஒன்றுமே புரியல. என்ன இதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இதில் வேறு அவங்களோட பேரை மாற்றத்துக்கு வந்தாங்களாம். ஓ, இப்போ தான் புரியுது என்னவா பேர் மாறப்போகுது, எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பற்றின பிரஜன் இருக்காப்புல, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,675 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.64. இன்னங்க பிரஜன் இங்கே வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு பிரஜனை அமுச்சு விட்ருவாங்களா, என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. பிரஜன் இப்போ தான் கொஞ்சம் அடக்கி வசிக்கிறார். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் வந்த வேகத்தில் என்னென்னமோ பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப அப்படியே அடக்கி வசிக்கிறார். அதுவும் வந்த புதுசில் பேசுகிற பேச்சு கேட்கணுமே. இந்த மேடையை எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறானா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் வீராப்பா பேசினார். இப்போ பார்த்தா ஒன்றும் இல்லை, சாண்ட்ரா பேச இவர் தலையாட்டுறது டங் டங் டங். வேறு என்னங்க பண்ணுறாரு? 11வது பேச பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,090 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.39. சுபிக்ஷா பெருசாக எதுவுமே பண்ணலாம். அவங்கள பற்றி நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். 12வது பேச பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 7,815 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.78. அமித் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்காரு. செம்மையாக ஓட்டு வரும் பார்த்தா இன்னங்க சுபிக்ஷாக்கு கீழே இருக்காரு. அநியாயமாக இருக்கார். ஏன்ப்பா அமித் ஓரளவுக்கு நல்லா தானேப்பா இருக்கார், நல்ல ஒரு கேரக்டராக இருக்கார், அவருக்கே ஓட்டு போட மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் மட்டும் தான் மெச்சணும். அவர் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தார், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபேக்காக மாறிட்டு இருக்குன்ற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. அமித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7,412 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.58. ஸோ ரம்யா இந்த வாரம் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தான் இப்போ ஒரு புது பேர் வந்திருக்குல்ல, மெட்ராஸ் செவருன்னு. செவரு பக்கத்தில் யார் இருக்கலாம் அவங்க தான் வந்து போவாங்க. செவரு போகாது, அங்கேயே தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரம்யா வெளியே போகணும், இல்லைனா அரோரா போகணும், இல்லை சுபிக்ஷா போகணும். ஆனால் செவரு பக்கத்தில் இருக்கிற அமித் தான் போவார்ன்ற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட்டாக எல்லோரும் வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,06,856 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மாசான சம்பவங்கள் இந்த வாரம் காத்துட்ருக்கு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சா செம்மையாக இருக்கும். போன வாரமே ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷன் அப்படியே நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க. இந்த வாட்டியாவது டபுள் எவிக்ஷன் இல்லை ட்ரிபிள் எவிக்ஷன் வச்சு ஒரு 3-4 பேரை தூக்கி விடுங்க அப்படின்றது நம்மளோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.